தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிங்கப்பூரில் உள்ளது போன்ற ஒற்றை அடுக்கு ஜிஎஸ்டியை நோக்கி பயணிப்பதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜிஎஸ்டி கவுன்சிலால் தீர்மானிக்கப்பட்டு மத்திய அரசால் வரும் 22ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் வரவேற்கத்தக்கவை என்று கூறியுள்ளார். அடித்தட்டு மக்கள் முதல் அரசு வரை அனைத்து தரப்பினருக்கும் இந்த சீர்திருத்தங்கள் பயனளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு பெருக்கம் ஆகியவற்றுக்கும் இந்த சீர்திருத்தம் வகை செய்யும் என்றும், உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் தொற்றுக்கு தீனிகள், குளிர்பானங்கள் போன்றவற்றின் மீதான வரி 40% அதிகரிக்கப்பட்டிருப்பது மிகவும் சரியானது என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ளது போன்ற ஒற்றை அடுக்கு ஜிஎஸ்டியை நோக்கி பயணிப்பதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.